2021 3 தொகுதிகளில் முஸ்லிம் லீக் கட்சி போட்டியிட்டது. 2026 தேர்தலில் 5 தொகுதிகளை திமுகவிடம் கேட்கலாம் என்று முஸ்லிம் லீக் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் முடிவில் தெரியவரும். திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு KM காதர் மொஹிதீன் தலைமையிலான குழுவினர் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. முதல் நண்பர் முஸ்லிம் லீக் என்கின்ற தொடர் மரபின் காரணமாக பேச்சுவார்த்தைக்கு முதலில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை அழைத்திருக்கிறது திமுக. 2021 சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் முஸ்லிம் லீக் கட்சி போட்டியிட்டது. ஆனால் அந்த 3 தொகுதிகளிலேயுமே வெற்றி வாய்ப்பை இழந்தது. சிதம்பரம், கடையநல்லூர், வாணியம்பாடி ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிட்ட முஸ்லிம் லீக் அந்த 3 தொகுதிகளிலுமே வெற்றி வாய்ப்பு இழந்தது. இந்நிலையில் 5 தொகுதிகளை இந்த முறை கேட்பதாக முஸ்லிம் லீக் கட்சி திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. மரபின் காரணமாக வழக்கமாக முதலில் அழைக்கப்படக்கூடிய முஸ்லிம் லீக் கட்சி தற்பொழுதும் முதலில் அழைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், TR பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு தற்பொழுது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு குறித்து இறுதி செய்யப்படக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கின்றன. மார்ச் 1ஆம் தேதிக்குள் திமுக கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள், எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகின்றன என்கின்ற விவரங்கள் எல்லாம் மார்ச் 1க்குள் இறுதி செய்யப்படும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. திமுக கூட்டணி கட்சிகளினுடைய தேர்தலை எதிர்கொள்ளும் செயல்பாடுகளினுடைய முக்கியமான ஒரு உத்தியாக இதை எடுத்துக் கொள்ளலாமா? நிச்சயமாக கடந்த முறையும் இதே போன்றுதான் சீக்கிரமாக பேச்சுவார்த்தையை முடித்து களத்திற்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் குறிப்பாக கேடர் சிட்டியும் அதே போல மக்களிடம் சின்னத்தை ரீச் பண்ண முடியும், அதே போல யார் வேட்பாளர் என்பதை ரீச் பண்ண முடியும் என்பதற்காக இந்த ஒரு உத்தியை கையாளுகிறார்கள். 2016 இதே போன்று IUML-க்கு 3 இடங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றார்கள். IUML இல்லாத ஒரு சட்டமன்றமாக 21 சட்டமன்றம் 16வது சட்டமன்றம் இருந்திருக்கிறது. என்னென்று சொன்னால் கடந்த முறை 3 இடத்திலுமே பாத்தீங்கன்னா அதிமுக கிளவரா வெற்றி பெற்றாங்க. கடையநல்லூர்ல ADMK வின்னு, வாணியம்பாடியிலும் ADMK வின் பண்ணாங்க, சிதம்பரத்திலும் வின் பண்ணாங்க. எனவே இந்த முறை கடும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. IUML-க்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவைக்கு போகாத ஒரு சூழல் இருப்பதால் அவர்களுக்கும் ஒரு கடும் போட்டி இருக்கும். அதனால் இந்த முறை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 3 இடம் வாங்கி 3 தோக்கிறதுக்கு பதிலாக 2 இடம் நாங்க வெற்றி பெற இடமா தரோம், நீங்க அதை வாங்கிங்க. அதுல ஒண்ணு ஆம்பூர் எடுத்துங்க, இன்னொன்னு கடையநல்லூர் எடுத்துங்க. கடையநல்லூர் எடுத்துங்க அபுபக்கர் வின் பண்ணியிருக்காரு, அந்த குழுவில் இப்ப வந்திருக்காரு, அவரும் வந்திருக்காரு. எனவே அது மாதிரி பிளான் பண்ணேன். திமுகவை பொறுத்தவரை இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு, ஏன்னா போன முறை நிறைய பேர் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க, அதனால அவர்களுக்கு நம்பர் கிடைச்சு. ஆனால் இந்த முறை மதிமுகவும் தங்களுடைய ஓன் சின்னத்துக்கே போறாங்க. எனவே அவர்களுக்கு சிம்பிள் உதயசூரியன்ல அதிக இடங்களில் வெற்றி பெற்றால்தான் நாளைக்கு ஒருவேளை ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்தாலோ அல்லது ஆட்சி அமைக்கும் கூடுதல் நம்பர் தேவைப்படும் போது அந்த உதயசூரியன் சின்னம் என்பது அப்போதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு குறைக்க முடியும். ஏன்னா இப்ப தேமுதிக உள்ள வந்திருக்கிறதுனால கடந்த முறை 3 வாங்கினீங்க, இப்ப ஒரு புதுசா ஒரு அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் உள்ள வந்துட்டாரு, அதனால ஒரு சீட்டு குறைச்சிங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே அவங்க பார்கெயின் பண்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல கடந்த முறை VCK-வுக்கு 6, பாத்தீங்கன்னா மதிமுகவுக்கு 6, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கு 6 என மொத்தமே 4 கட்சிகளுமே தலா 6 கொடுத்தாங்க. 24 தொகுதிகள் கொடுத்தார்கள். அது போன்று இதே போன்றும் இந்த முறை 7 கொடுக்கலாமா என்பது குறித்தும் உத்தியோகித்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் புதிதாக ஒரு அலைன்ஸ் பார்ட்னர் உள்ள வரதுனால அவரை காரணம் காட்டி இப்ப தேமுதிக சீட்டு கொடுக்கணும், நீங்க குறைச்சிக்கங்க, அப்பதான் வின் பண்ண முடியும். ஏன்னா நீங்க கம்யூனிஸ்ட் 6 சீட்டு வாங்கி 2 சீட்டு தான் ஜெயிச்சீங்க, இப்ப நீங்க 6 சீட்டு வாங்கினீங்கன்னா 6மே வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகோசியேஷனையும் பண்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்து பார்க்கணும். கடந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 6 சீட்டு வாங்கி 2 இடங்கள்ல தோத்துருக்காங்க. 2011 பாத்தீங்கன்னா 11 இடங்கள் வாங்கி 10 இடங்களை வின் பண்றாங்க. அப்ப அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட், வெற்றி பெறக்கூடிய சதவீதம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் சொல்ல போனால் 2016 கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டமன்றமாக இருந்தது. ஒரு MLA கூட லெப்ட் பார்ட்டிஸ்ல இல்ல, இடதுசாரி, குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட்லயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இல்ல. எனவே அது போன்ற ஒரு சூழல் விடக்கூடாது. அதனால் வெற்றி பெறக்கூடிய இடங்களாக வாருங்கள், நாங்க வாங்குங்கள், அதை நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்களும் உழைக்கிறோம் என்று ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க. இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒத்துழைக்கும் என்ன தெரியும். குறிப்பாக திமுகவிலையும் தற்போது அதிக அளவில் உறுப்பினர் சேர்க்கை, அதிக மாநாடுகள் நடத்துறதுனால அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நாங்களும் இந்த போட்டியிடணும்,
குறிப்பாக பல ஆண்டுகளாக கூட்டணி கட்சிகளுக்கே தொகுதிகள் ஒதுக்குறதுனால அந்த பகுதியில் நம்மளால வந்து ரீச் பண்ணவே முடியல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகள் இருக்கிறது கூட்டணி கட்சிகளே நீண்ட காலமாக போட்டியிடுகிறார்கள். அது மாதிரியான இடத்துல திருப்பெரும்பூர்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் போட்டியிடுது. தொடர்ச்சியா சொல்லு பிறந்த 2 முறை இருக்காரு, யசோதா இருந்தாங்க. அது போல அங்க வந்து உதயசூரியன் ஒர்க் பண்ணா கூட அவங்களால வந்து அங்க ஒரு சின்னத்தை கொண்டு போக முடியல. எனவே நீங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் குறைத்து கொடுக்க வேண்டும் என்று திமுக சார்பில் சொல்றாங்க. ஆனால் வந்து அவர்களை சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் என்ன சொல்றாங்கன்னா அவர்களும் தங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கம்பெனியில வேலை பார்த்தா கூட வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் வந்து நீங்கள் 2016 41 இடங்களை பெற்ற காங்கிரஸ் தற்போது 25 குறைத்துக் கொண்டோம் என்று மாணிக்க தாகூர் சொல்லியிருக்கிறார். மாணிக்க தாகூர் ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி பிரசாந்த் குஷியார் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி விடுவார்கள் என்பதால் நாங்கள் வந்து குறைத்துக் கொண்டோம் என்ற ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லியிருக்கார். எனவே இந்த முறை அவர்கள் என்ன மாதிரியான யுக்தியை கையாண்டு அதிக இடங்களை, ஏன்னால் ஒரு காலத்தில் 63 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 2011 63 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். எனவே அது எல்லாம் கூட இருக்கிறது. ஒரு காலத்தில் 1980 117 திமுக 117 இடங்களும் காங்கிரஸ் 117 இடங்களும் வெற்றி பெற்ற வரலாறும், அதாவது போட்டியிட்ட வரலாறுகளும் உண்டு. எனவே காங்கிரஸ் கட்சியும் தற்போது முட்டி மோதும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கான பேச்சுவார்த்தை அழைப்பு, ஏன்னா இப்ப வந்து எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் 26ஆம் தேதி வாக்கில் பேச்சுவார்த்தை, ஏன்னா அவங்க தான் முதல்ல குழு போட்டாங்க. டிசம்பர் 3ஆம் தேதியே முதல் பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. காங்கிரஸ் அந்த சோடங்கர் பாத்தீங்கன்னா செல்வப்பிரதிகள் எல்லாம் அறிவாலயம் வந்துட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிறது அவர்கள் அறிவாலயம் வந்துவிட்டு சென்றிருக்கிறது. எனவே அவர்களுடையும் அழைப்பு காத்திருக்கிறார்கள். இந்த முறை போன முறை 25 கொடுத்தார்கள். இந்த முறை காங்கிரஸ் எத்தனை கொடுப்பார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பூங்குழலி இணைப்பில் இருங்க ரமேஷ், தொடர்ந்து பேசலாம். முதல் நாள் பேச்சுக்கு முஸ்லீம் லீக் கட்சி அழைக்கப்பட்டிருக்கிறது. 5 தொகுதிகளை முஸ்லீம் லீக் கட்சி கேட்க இருப்பதாக தெரிகிறது. ஆனால் 2 தொகுதிகளை பேசி முடிக்குமாறு திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு முடிவு செய்திருப்பதாகவும் தெரிகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.